அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஆனந்தாஸ் ஸ்வீட் அண்ட் ஸ்நாக்ஸ் கடைக்கு வந்திருக்கோம். இது வந்து பாலவாக்கம்க்கும் சின்ன நீலாங்கரைக்கும் நடுவில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. இவங்களோட என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஒரு கோவில் வச்சுருந்தாங்க. அந்த செட்டப் ரொம்ப அழகாக இருந்துச்சு. நம்ம போனதுமே ரைட் சைட் பார்த்தோம்னா இந்த மாதிரி ஸ்பெஷல் ஐட்டம்ஸ், இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அவங்க ஒவ்வொன்றுமே யூனிக்காக இருந்துச்சு. ஒவ்வொரு ஸ்வீட்டுமே இதுக்கு முன்னாடி பார்க்காத சில ஸ்வீட், கேட்காத ஒரு ஸ்வீட்லாம் நான் பார்த்தேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்டு ஸ்நாக்ஸுக்கு சாட்டுக்குன்னு தனித்தனியாக செப்ரேட் செக்ஷன்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. அண்ட் எல்லா ஸ்வீட்ஸும் இருந்துச்சு. அந்த சேவரிஸ் ஆகட்டும், இந்த சமோசா எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு. ஊரில் இருக்க எல்லா ஸ்வீட்டையும் ஒரு இடத்துல பார்த்த மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ ஸ்வீட்ஸ் வச்சுருந்தாங்க, அவ்வளோ சேவரிஸ் வச்சுருந்தாங்க. நாங்களும் போயிட்டு புதுசாக ஏதாவது ஆர்டர் பண்ணுவோம், டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஆர்டர் பண்ணுவோம்னு சொல்லிட்டு சில இது பண்ணிட்டோம். இந்த பக்லாவா ஐட்டம்ஸ் இருக்குது தெரியுமா, இந்த டர்க்கி ஸ்வீட்ஸ் எல்லாம், அது எல்லாமே கூட நிறைய வச்சுருந்தாங்க. அதுலேயே நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. நிறைய கடையில் வந்து 1-2 தான் இருக்கும் பக்லாவா ஐட்டம்ஸில். பட் இவங்கக்கிட்ட வந்து மோர் தென் 10+ ஐட்டம்ஸ் வந்து நான் ஒரே இடத்துல பார்த்தேன். லட்டுலே டிஃப்ரெண்ட்டான டைப்ஸ் ஆஃப் லட்டு வச்சுருந்தாங்க. மில்க் ஸ்வீட்டு, அப்புறமா அந்த மைசூர் பார்க்லேயே டிஃப்ரெண்ட்டாக அந்த கஜு கத்திரிலாம் ரொம்ப தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. எல்லாமே எனக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி ரொம்ப புதுசாக இருந்துச்சு. ஜாமுன், குலாப் ஜாமுன் ஆகட்டும், ரசகுல்லா ஆகட்டும், ரஸ்மலாய் ஆகட்டும், பாதாம் மில்க்கு, ரோஸ் மில்க்கு எல்லாமே இருந்துச்சு. இல்லைன்னே சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளோ ஸ்வீட்ஸ் வச்சுருந்தாங்க. அப்புறம் கடையோட சென்டரில் ஸ்மால் ஜாயின்னு சொல்லி ஒரு கம்பார்ட்மெண்ட் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதில் இந்த பூண்டு பொடி, தோசை பொடி, இட்லி பொடி, வத்த குழம்பு, இந்த குழம்பு ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து கண்டெய்னர் போட்டு, சிப்ஸு, முறுக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயம் வச்சுருந்தாங்க. அதுவுமே ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு. அண்ட் பார்க்கவும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் அப்புறம் சாப்பிட போயிட்டோம். ஃபஸ்ட்டு நாங்கள் ஆர்டர் பண்ணது வந்துட்டு ஒரு பானிபூரி தான். பானிபூரியில் எப்பயுமே 2 ட்ரிங்க் தான் பார்த்துப்போம். புதுசாக இன்னொன்று கொடுத்துருந்தாங்க. அப்புறம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுவோமேன்னு சொல்லிட்டு இது பேர் வந்து ஏதோ கட்டோரியில் வந்து பேல்பூரி ஸ்டஃப் பண்ணுவோம்ல, அது எல்லாத்தையும் இதில் வச்சு ஸ்டஃப் பண்ணி கொடுத்தாங்க. அப்புறம் சமோசா சாப்பிட்டோம், சூப்பராக இருந்துச்சு. முக்கியமாக ட்ரை பண்ண வேண்டிய இதுதான் சென்னா சமோசான்னு சொல்லிட்டு அல்டிமேட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறமா இந்த சீஸி பாவ் பஜ்ஜி ஆகட்டும், எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஃபைனலாக ஒரு கிரில் சாண்ட்விச் சாப்பிட்டு கிளம்பிட்டோம். அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் ஈஸியாக சைடில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு வாட்டி ஆனந்தா ஸ்வீட் அண்ட் ஸ்நாக்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.